மதுரை ஓபுளாபுரம் படித்துறை பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பை வெறும் கைகளால் மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் அகற்றிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளவும் பாதாள சாக்கடைகளில் இறங்கி பணிபுரியவும் தமிழக அரசு ஏற்கனவே தடை செய்திருக்கிறது. இந்த நிலையில் மதுரையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, பாதாள சாக்கடையை வெறும் கையால் அகற்றுகின்ற அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அதிகாரிகள் இதற்கு என்ன பதில் சொல்றாங்க? பூங்குழலி, இந்தியா முழுவதிலும் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் தடை விதித்திருக்கின்றன. குறிப்பாக பாதாள சாக்கடைக்குள் உள்ளிறங்கி மனித கழிவுகளை அகற்ற இயந்திரங்களை தான் பயன்படுத்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். ஆனாலும் இதை பொருட்படுத்தாமல் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை கழிவுகளை மனிதர்களே அகற்றும் வகையில் அந்த பாதாள சாக்கடை அடைப்பை நீக்கும் பணிகள் இயந்திரங்களை பயன்படுத்தாமல் மனிதர்களே அந்த குழிக்குள் இறங்கி அவற்றை அகற்றுவதற்குண்டான காட்சி தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மதுரை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வைகை ஆற்று கரையோரம் இருக்கக்கூடிய இந்த ஒபுலாபடித்துறை பகுதியில இன்னைக்கு பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டிருந்தன. இதனால் கழிவு நீர் வெளியேற முடியாத நிலை இருந்தது. இந்த நிலையில் இந்த அடைப்பை சரி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட ஒரு ஊழியர் பாதாள சாக்கடையுடைய அந்த உள்ளுக்கே இறங்கி அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை எந்த விதமான ஒரு உபகரணமும் இன்றி கையில் இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். மதுரையில் பாதாள சாக்கடையில் இறங்கி பணிபுரிந்திருக்கிறார்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள். அதுவும் வெறும் கைகளால் அகற்றுகின்ற அந்த ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. அறிவிப்புகள் எத்தனையோ வந்திருக்கின்றன. மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடாது, பாதாள சாக்கடையை அள்ளுவதற்கும் மனிதர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனா இருந்தும் இது போன்ற அவல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. உங்களுடைய கருத்து என்ன? மதுரை மாவட்டம் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க பாதாள சாக்கடையை எந்த விதமான பாதுகாப்பு சாதனங்களும் இல்லாம தொழிலாளர்களை ஈடுபடுத்துவதில் முன்னணி நகரமா இருக்குன்னு தான் நான் குற்றம் சாட்ட விரும்புறேன். நீங்க மதுரையில எங்க போனாலும் இந்த மாதிரியான தொழிலாளர்கள் தினந்தோறும் ஒரு அடைப்புல இறங்கிட்டு எந்த விதமான கருவிகளும் இல்லாம அவங்க இறங்குற நிலைதான் இருக்கு. மதுரையில நம்ம அண்மையிலையும் பார்த்தோம், நிறைய இதே மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத்தும் இங்க நடந்திருக்கு. அண்மையில 4 பேர் எல்லாம் செத்து போன ஒரு கொடுமையான சம்பவம் இங்க நடந்திருக்கு. ஒரு மாநகராட்சியில நாங்க ஒரு டேட்டா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% தொழிலாளர்களே கிடையாதுங்க. நிரந்தர பணியாளர் இருக்க வேண்டிய இடத்துல பெரும்பாலான தொழிலாளர்கள் இல்லை. அதனாலதான் ஒப்பந்த பணியாளர்கள் அவங்க போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு குறைந்த கூலியை கொடுத்து இந்த மாதிரியான வேலைகள்ல அவங்க ஈடுபடுத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன் பாத்தீங்கன்னா, இந்த இவ்வளவு தொழிலாளர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சாதனங்களுக்குன்னு ஒரு பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க, பட்ஜெட்ல இருக்கு. இப்ப அந்த காசு எல்லாம் எங்க போகுது என்று தெரியல. இப்ப நீங்க அது உள்ள இறங்கறதுக்கான உள்ள கருவிகளாக இருக்கட்டும், அவங்க கையில போட்டுக்கிற கிளவுஸா இருக்கட்டும், ஷூவா இருக்கட்டும், இல்லைன்னா மேல மாஸ்கா இருக்கட்டும், பல விஷயங்கள் உள்ள இருக்கு, பல பாதுகாப்பு சாதனங்கள் இருக்கு. ஆனா ஒரு தொழிலாளர் கூட நீங்க பார்க்க முடியாது மதுரையில. இந்த மாதிரியான சாதனங்களோடு கருவிகளோடு இறங்கக்கூடிய ஒரு தொழிலாளர் புகைப்படத்தை கூட பார்க்க முடியாது. அவங்க மட்டும் சாதாரணமா இறங்குவாங்க, கையில அள்ளி போடுற நிலைமைதான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. இது கண்காணிக்கல அப்படின்னாக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பொறுப்பேற்கணும். அவர் தான் இந்த மானிட்டரிங் ஆபீசர். அவர் என்டையர் இந்த சிஸ்டத்துக்கும். 2வது மாநகராட்சி ஆணையரும் அவருக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. தங்க மாவட்டத்துல இப்படி ஒரு ஆத்து ஓரத்துல இவ்வளவு கழிவுநீர் தேங்கி இருக்கு, அவங்க கையில வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னாக்க நீங்க நினைச்சு பாருங்க. அப்புறம் இறப்பு நடந்தா மட்டும் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அது பெரிய இஷ்யூவா பேனிங் இஷ்யூவா எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். பாதுகாப்பு கருவிகள், பாதுகாப்பு உபகரணங்கள், அதாவது கையுறை காலுறை போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் அங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இப்ப இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இப்ப இயந்திரங்களே அங்கு வாங்கப்படவில்லையா? இன்னும் கண்டிப்பா இல்ல. நீங்க ஒரு சம்பவத்துல கூட நான் பார்க்கல மதுரையில. நீங்க ஏற்கனவே மதுரையை பத்தின ஒரு டேட்டா இருக்கு. அதாவது என்னன்னா பாத்தீங்கன்னாக்கா, முன்னாடி மக்கள் தொகை குறைவா இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாதாள திட்டம் தான் உள்ள குழாய்கள் அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்கு. இன்னைக்கு என்னவா இருக்குன்னா 2, 3 பங்கு 4 பங்கு 5 மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அப்ப என்னவா உள்ள இருக்கக்கூடிய அனைத்து இந்த உள்ள போற குழாயில எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அது வெடிச்சுக்குது. அந்த கெப்பாசிட்டி பத்தல. ஏற்கனவே குறைந்த அளவு எண்ணிக்கை 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த குழாய்கள் இன்னைக்கு எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு மக்கள் தொகை. அப்ப அந்த மெட்டீரியல் எல்லாம் உள்ள போடும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா அது கழிவுநீர் மேல வந்துதான் ஆகுது. அப்ப ஆனால் அதை தடுப்பதற்கான எந்த மெக்கானிசமும் இங்க இல்ல. ஒண்ணு நீங்க குழாயும் சரி பண்றது கிடையாது,
உள்ள நடக்கக்கூடிய பெரிய பாதாள சாக்கடையை போடுற அந்த திட்டமும் கிடையாது. அதை போட்டு அதை பெரிய குழாய் போட்டு இதை எப்படி சரி பண்றன்ற ஒரு திட்டமும் இவங்க கையில இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க சாதாரணமா கருவி கொடுக்கிற ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு தொழிலாளர் நான் பார்த்தது இல்ல. ஈவன் அவங்க ஒரு காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டு கூட தொழிலாளர் கூட இங்க பார்க்க முடியாது. நீங்க அவங்க மாட்டு ஒரு அன்யூனிஃபார்ம்ல வருவாங்க, பாமரத்தனமே இறங்குவாங்க. அவங்க மேல சொல்ல மாட்டேன். இது அதிகாரிகள் தான் பொறுப்பு, கண்காணிப்பாளர் பொறுப்பு. அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஒரு ஒப்பந்த ஒரு கான்ட்ராக்ட் கார்டு விட்டு போயிருவாரு. அந்த கான்ட்ராக்ட் கார்டு இன்னொரு ஆளுகிட்ட சொல்லுவாரு. அவர் 2 தொழிலாளர் கூட்டு போவாரு. கண்டிப்பாக இது ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று இருந்தாலும் அந்த தொழிலாளர்களுடைய மதிப்பு கொடுக்கப்படவில்லை. வெறும் கைகளால் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அவல காட்சியை பார்க்க முடியாது. நீங்க சொன்னது போல அதிகாரிகளும் அரசும் இதற்கு பொறுப்பேற்று விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு எவிடன்ஸ் கதிர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.